ஸ்தோத்திரம். இந்த நல்ல ஒரு அருமையான வாய்ப்பை தகுதியில்லாத எனக்கு தகுதிப்படுத்தி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான அந்த வாய்ப்பை கொடுத்த என் தேவாதி தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்களை நான் ஏறெடுக்கிறேன். இந்த வேளையிலும் கூட எனக்கு இப்படி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை அளித்த இந்த ஐக்கியத்திற்காக நான் நன்றியை தேவனுடைய சமூகத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். பால்ராஜ் ஐயா, எஸ்தர் அம்மா அவர்களுக்காக, அன்பு போதகர் பிலிப் ஐயா அவர்களுக்காக சாட்சி சொல்ல வேண்டும் என்று போதகர் அழைத்த பொழுது எனக்கும் சில சாட்சிகளை சொல்ல வேண்டும் என்று ஒரு வாஞ்சை இருந்தது. அன்பு போதகர் பிலிப் ஐயாவை குறித்து நிறைய சாட்சிகள் என்னுடைய வாழ்க்கையிலே உண்டு. பின்னொரு நாட்களிலே அதை குறித்து வாய்ப்பு கிடைக்கும்போது அதை நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி காலம் கடந்து போய்விட்டது. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் வெறும் 15 மணி துளிகள். ஆனாலும் நம் தேவன் பெரியவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் கரங்களை உற்சாகமாய் தட்டுங்க முதல்ல. ஏன்னா சத்துரு துதிக்கும் போது எரிகோ மதில்கள் உடைந்தது. அப்படி எரிகோ மதில்கள் உடையும்படியான பலனையும் சத்துவத்தையும் நம் தேவனாகிய கர்த்தர் துதியின் சத்தத்தில் வைத்திருக்கிறார். நம் எல்லோரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரித்து எடுத்ததின் பிரதான நோக்கம் அவருடைய நாமத்தை நாம் துதிக்கும்படியாய். 480 ஆண்டுகளுக்கு மேலாய் அடிமைத்தன கட்டுகளிலே வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரவேல் என்கிற அந்த ஜனத்தை அடிமைத்தன கட்டுகளிலிருந்து பிரித்து எடுத்ததின் அடிப்படை நோக்கம் அவருடைய நாமத்தை துதிக்க வேண்டும். இன்று பரலோகத்தில் அவருடைய நாமத்தை துதித்து கொண்டிருக்கிற கோடி கோடி தூதர்களுக்கு மத்தியிலே ஒன்றும் இல்லாமல் சபிக்கப்பட்ட பூமியிலே நிற்கதியாய் நின்று கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேவனை துதித்து கொள்ளும்படியாய், தேவனுடைய நாமத்தை ஆராதிக்கும்படியாய், அவரை முகமுகமாய் தரிசிக்கும்படியாய் இம்மைக்கும் மறுமைக்கும் உண்டான இடைவெளியை தகர்த்து நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து என்கிற அந்த உன்னத பலி, அந்த ஜீவ பலி, அந்த கிருபாதார பலி சிலுவையிலே தம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்ததின் நோக்கம் நாம் வெறுமையாய் நிற்பதற்காய் அல்ல. இக்காலம் சமீபமாய் இருக்கிறது. காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்த வேண்டும். ஏதோ வந்தோம், ஏதோ சென்றோம், ஏதோ துதித்தோம் என்று இல்லாமல் உள்ளார்ந்த மனதோடு, ஆவி ஆத்தும சரீரத்தோடு நாம் ஒருமனப்பட கூடுமானால் என் தேவனாகிய கர்த்தர் ஒரு எலியா தீர்க்கதரிசியை மூலமாய் உலகத்தில் உள்ள அத்தனை பாகாலின் ஆவிகளையும் ஒரே நொடியிலே கொள்ளும்படியான சூழ்நிலை உண்டாக்கின தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த உத்தரவாதத்தோடு ஒரு எலியாவால் முடிந்தது. ஒரே பேதுரு, சந்திக்கப்பட்ட பேதுரு, மறுதலித்த பேதுரு, தேவனை விட்டு விலகி ஓடின பேதுரு, வெறுமையான பேதுரு, அப்படிப்பட்ட பேதுரு ஒரே நாளிலே 3000 பேரை சத்தியத்திற்குள்ளாய் ரட்சிப்பிற்குள்ளாய் அழைக்க கூடுமானால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த நாளிலும் கூட தேவனுடைய நாமத்தை முதலாவது மகிமைப்படுத்தும்படியாய் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் தூய மதுரமாமே, அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் திருச்சனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் தூய மதுரமாமே, காசினி தனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்து பாவ கசடதை அறுத்து காபத்தை தொலைத்தார் கண்டுணர் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் தூய மதுரமாமே, பாவியை மீட்க தாவியே உயிரை தாமே ஈந்தவரா, நேமியம் கருணை நிலை வரம் உண்டு நீதம் துதியின் மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் தூய மதுரமாமே, காலையில் பனி போல் மாயமா
உபத்திரவமாய் உலக உபாயமாய் நீங்கிவிடும். என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு, கருத்தாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. துன்பத்தில் இன்பம், தொல்லையில் நல்ல துணைவராம் நேசரிடம் நீயும் அன்பதாய் சேர்த்தால் அனைத்துன்னை காப்பார், ஆசைக்குள் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம், அதை பூண்டு கொண்டால்தான் பொன்னகர் வாழ்வில் புகுவாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவார் நிதம் துதி என் மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. இந்த வேளையிலும் கூட ஒரு சிறு சாட்சி, அதாவது டிஜிஎஸ் தினகரன் ஐயாவை பற்றி இன்னைக்கு ஜெசஸ் கால்ஸ்லேருந்து தேவ செய்தியை பகிர்ந்து கொடுக்கும்படியாக வந்திருக்கிற அன்பு ஐயா இருக்கிற அந்த பட்சத்தில் ஐயாவை குறித்து ஒரு சிறு சாட்சி. எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனாகிய என்னுடைய போதகர், கிறிஸ்துவின் சேனை சபையின் தலைமை போதகர் திரு ராஜன் எட்வர்ட் ஐயா அவர்கள் சொன்ன ஒரு சாட்சியை இந்த வேளையில் நான் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அவர் கோயம்புத்தூர் பட்டணத்தில் டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்கள் ஊழியம் செய்யும்படியாக வந்திருந்த வேளையில் எங்களுடைய போதகர் அப்பொழுது வாலிப வயதிலே பாரம்பரிய ஒரு சபையின் ஐக்கியத்தில் இருந்தாலும் ஆண்டவரை அறியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் அவருடைய உறவினர் வீட்டிலே அன்று ஊழியத்தை முடித்து தினகரன் ஐயா அவர்கள் தங்கியிருந்த பொழுது எங்களுடைய போதகர் அந்த செய்தியை கேட்டு தினகரன் ஐயாவிடத்தில் போய் ஏதாவது கேட்டு வாங்கி கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சையோடு போய் அவரிடத்தில் கேட்ட பொழுது அவர் எங்களுடைய போதகரையும் போதகருடைய நண்பரையும் பார்த்து, எதற்காய் நீங்கள் வந்திருக்கிறீங்க என்று கேட்ட பொழுது எங்களுடைய போதகர் சொன்ன வார்த்தை, ஐயா எங்களுக்கு பணம் வேண்டும், எங்களுக்கு பணம் வேண்டும் அப்படி என்று கேட்ட பொழுது அவர் ஒரு சிரிப்பை சிரித்துட்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தை, பணம் அல்ல, இயேசுவை கேள், இயேசுவை கேள் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். என்னடா இது, பெரிய ஊழியத்தில் அநேக அற்புதங்கள்லாம் நடக்குது அப்படி இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே, இவரை வந்து பார்த்தா இவர் சாதாரணமாக இயேசுவை கேளுன்னு சொல்லிட்டார அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறுமையாய் விரக்தியாய் வீட்டுக்கு வந்துட்டாங்க. சில நாட்கள் கடந்து போனது. ஒரு நாள் மாலையில் இரவு வேளையில் அவங்க குடும்ப ஜெபத்தை ஏறெடுக்கும்படியான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அந்த வேளையிலே குடும்பமாய் அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்த வேளையிலே அப்பொழுது அந்த டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை, இயேசுவை கேள், இயேசுவை கேள். எங்களுடைய போதகர் ஆவியிலே உணர்த்தப்பட்டு, என்ன இயேசுவை கேள் அன்னைக்கு அவர் சொன்னார, நம்ம இன்னைக்கு இயேசுவை கேட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி இயேசுவை கேட்க ஆரம்பித்தார்கள். இயேசுவை கேட்க ஆரம்பித்த அந்த சன பொழுதில் தானே ஆவியானவர் எப்படி ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே மேல் வீட்டு அறையிலே அவர்கள் ஒரு மனதோடு கூடின பொழுது வல்லமையாய் இறங்கி அவர்களுக்கு முன்பாய் அசைவாடினாரோ, அதே தேவன் அன்று எங்களுடைய போதகருடைய இல்லத்திலே அசைவாடினார். என் போதகர் மாத்திரமல்ல, அந்த போதகர் அன்று அந்த ஜெபத்தில் ஐக்கியத்திலே தங்கி இருந்த அத்தனை பேரும் அந்த ஒரு நாளிலே பரிசுத்த ஆவியானவர்களால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகளும் அந்நிய வரங்களையும் பெற்று இன்று உலகம் எங்கும் வல்லமையாய் பயன்படுத்தும்படியான ஏறக்குறை 150க்கு மேலான ஊழியர்கள் அந்த குடும்பத்திலிருந்து எழும்பி இருக்கார்கள். அத்தனை மகத்துவமான அந்த தேவதாசன் மூலமாய் இந்த தேசம், நம்முடைய தமிழகம் சந்திக்கப்பட கூடுமானால் இன்று
அவர் விட்டு சென்ற அந்த தேவனுடைய இறை பணிகளை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் முகமுகமாய் சந்திக்கும்படியான ஒரு தருணம் வரும் வேளையிலே நாம் அவருக்கு என்ன கணக்கு ஒப்புவிப்போம்? ஒரு விஷயம் நம்மளை நாம் சீர்தூக்கி பார்ப்போமா? ஒருவேளை நாம் இதுவரை ஒன்றும் செய்யாமல் கூடுமானால் இந்த நாளிலே ஒரு தருணம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த தருணத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்தும்படியாய் ஏதோ வேடிக்கை பார்த்து கொண்டு அல்ல, துதி ஆராதனை வசனங்கள் வார்த்தைகளை கேட்டு பரவசப்படுவதற்காக அல்ல. பரவசப்படுத்தின கூட்டம், உணர்ச்சி வசப்பட்ட கூட்டங்கள் இன்று எந்த நிலையிலே சென்று கொண்டு இருக்கிறது என்பதற்கு இந்த உலகத்திலே அநேக சாட்சிகள் நம்முடைய கண்களுக்கு முன்பாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. பாவமும் பரிசுத்தமும் ஒருமிக்கும்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் கடந்து இருக்கிற இந்த வேளையிலே ஆவியானவர் பரிசுத்தத்திலே மகத்துவம் உள்ள தேவனாய், பரிசுத்தமாய் நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொன்ன பரிசுத்த தெய்வத்துடைய அந்த அடையாளங்களை தரித்து கொள்ளும்படியாய் ஒரு விசை நானாகவே வந்து நிற்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? உண்மையை சொல்லுவோம். கர்த்தருடைய சமூகத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டால் நமக்கு நித்திய வாழ்வு, நித்திய ராஜ்யம் நமக்கு பரிபூர்ணமாய் கிடைக்கிறது. விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. நானாக தானாகி வந்து நிற்கிறேன், நானாகவே வந்து நிற்கிறேன். பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? மாதாளை போல் உம்மை சேவிக்கலையே, மரியாளை போல் உம்மை நேசிக்கலையே. எஸ்தரை போல் எதையும் செய்யவில்லையே, எலிசபெத்தின் நற்குணங்கள் எனக்கில்லையே. நான் வீணாகி பாலாகி வந்து நிற்கிறேன், நானாகவே வந்து நிற்கிறேன். பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? நல்ல தகப்பனே, கிருபையாய் கொடுத்த இந்த மனமகிழ்ச்சியான இந்த நல்ல வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் தெய்வமே, இந்த நாளிலே நீர் எங்களுக்குள்ளாய் விதைத்த அந்த விதை, அது தாகம் ஆண்டவரே, அது ஏக்கம், அது உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு மாத்திரமே இருக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் எங்களை வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, மீதியான காரியங்கள் எல்லாவற்றையுமே தேவன் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. சமூகத்திலே தாழ்த்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து என்கிற ஈடு இணை இல்லாத இன்ப நல்ல நாமத்திலே வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. தேங்க்யூ.